மார்க்கெட் வேரியர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னையிலேருந்து உங்க கூட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல போற பயணத்துல ஒன்னா பயணிக்க போறோம். வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முக்கியமான ஒண்ணுதான் பணம். இந்த பணத்தை பங்குச்சந்தை மூலமா எப்படி பல மடங்கா பெருக்குவது, பணத்தை எப்படி சரியா பயன்படுத்துவது. நான் 4 வருஷமா கத்துக்கிட்ட எல்லாமே உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதை நானும் கத்துக்கிட்டு நம்ம ஒன்னா பயணிக்க போறோம். இதுல முக்கியமா நம்ம ஏன் பங்கு சந்தையில முதலீடு செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கான பதில் என்னோட வாழ்க்கை அனுபவம். நான் எப்படி இதுல வந்தேன், ஏன் உங்களை என் கூட பயணிக்க கூப்பிடுறேன் அப்படின்னு புரிய வைக்க என்னோட வாழ்க்கைய பத்தி உங்ககிட்ட பகிரலாம். இதனால நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கவும், என்னோட வாழ்க்கை முறை நடுத்தர மக்கள் பலரோட வாழ்க்கை முறையோட ஒத்து போறதாகவும் இருக்கும். அதனால உங்களை எளிமையா புரிய வைக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு வீடியோவை முழுசா பாருங்க. என்னோட பிறப்பு ஜென்டில்மேன் படத்துல அர்ஜுன் சார் போல அப்பா இல்லாம கஷ்டப்பட்டு பிடிச்ச படிப்புல சேர முடியாம ஏழ்மையான வாழ்க்கையா தான் ஆரம்பிச்சது. படிக்கிற வயசுல வேலை, பட்டினி வாழ்க்கை அப்படின்னு வாலிப வயசு வந்துடுச்சு. காதல் பண்ணி திருமணமும் ஆயிடுச்சு. ஹீரோவா இருந்தேன்னா கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நிலைமை. மனைவி வீட்டுல கொடுத்த நகைய சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு தொட்டு பார்த்துட்டு வரேன்னு ஃப்ளைட் எடுத்து சவுதி அரேபியா வந்துட்டேன். ஹீரோல இருந்து மெதுவா மேல வர ஆரம்பிச்சேன். ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கட்டத்துல மனைவிய வெளிநாடு கூட்டி வர அளவுக்கு காசை பார்த்துட்டேன். யாரு வச்ச கண்ணுன்னு தெரியல. வடிவேலு சொல்ற மாதிரி கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருந்துச்சு. நான் ஓட்டிட்டு இருந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் நஷ்டம் ஆயிடுச்சு. மனைவிக்கு விசா ரினியூ பண்ண முடியாம அதுவும் பல லட்சமா ஃபைன் ஆயிடுச்சு. ஜீரோல இருந்து மேல வந்தேன்னா திரும்ப ஜீரோக்கு கீழே போனது எனக்கே உணர ஆரம்பிச்சது. இப்போ 40 லட்சம் ரூபாய் கடன். மெதுவா யோசிச்சு பார்த்தா மாசம் 25,000 கிடைச்சா போதும்னு வெளிநாடு வந்த எனக்கு என் கையில மாசம் லட்சம் ரூபாய்க்கு மேல வந்தது கூட தெரியாத அளவுக்கு என் லைஃப் ஸ்டைல் மாற்றி வச்சிருந்துச்சு. இப்போ வீடு லோனு, கார் லோனு, பிஸ்னஸ் லாஸு, இஎம்ஐ இருக்கிறதால பண தேவைக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. எனக்கு இருக்கிற வருமானம் பத்தாது. கண்டிப்பா செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். படத்துல வர மாதிரி ட்ரேடிங் பண்ணி பணக்காரன் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல சரியா 3,36,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் அமைதியா யோசிச்சு என்னோட தப்பு எல்லாமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். பணம் வந்த நேரத்துல சரியா கையாளல, எதுலையுமே சேர்த்து வைக்கல, வாழ்க்கையில எதுவுமே திட்டமிட்டு பண்ணல. வந்த காசுக்கு மட்டும் இல்லாம சம்பாதிக்க போற காசுக்கு கூட கடன் வாங்கி வச்சிருந்தேன். இனி பண்ண போறத சரியா திட்டமிட்டு படிச்சுட்டு எது பண்ணாலும் பொறுமையா பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதிக முதலீடு இல்லாம பிசினஸ் பண்ணணும், இன்னும் கடுமையா உழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். முதலீடு கம்மியாய் பண்ண இருக்கிற ஒரே பிசினஸ் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே கடுமையா உழைச்சேன். இப்போ சரியா 2 வருஷத்துல மைனஸ்ல இருந்து திரும்ப ஜீரோ வந்து 4 வருஷமா எந்த நஷ்டமும் இல்லாம தொடர்ந்து பங்கு சந்தையில முதலீடு பண்ணி லாபம் பார்த்துட்டு வரேன். இனி மேல ஏற போற ஒவ்வொரு படியும் உங்க கூட ஒன்னா ஏறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்சத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பங்கு சந்தையில ஏன் முதலீடு செய்யணும், எப்படி செய்யணும், பணத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும், பணத்தை எப்படி நம்ம பின்னாடி வர வைக்கணும், எப்படி பங்குகளை ஆராயணும், எப்படி செலவுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு என் வாழ்க்கையிலேருந்து சொல்லி தரப்போறேன். பங்கு சந்தை பற்றி உங்க சந்தேகங்களை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என்னோட மார்க்கெட் வேரியஸ் குடும்பத்துல அங்கமா இணைய உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் கூட எனக்கு தெரிஞ்சதை கத்துக்க, என் கூட சேர்ந்து மேல வர்றதுக்கு
ஆர்வமா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி 0 to 100 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.